வழக்கமாக சாம்பார் காரக்குழம்புன்னு வச்சு போர் அடிச்சு போச்சா, அப்போ கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல புளிப்பாக காரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசையோடு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வழக்கமாக நம்ம ஊற்றுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ வெங்காயத்துக்கு நம்ம 1/2 கிலோ தக்காளி யூஸ் பண்ணால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பழுத்த தக்காளியாக 1/2 கிலோ தக்காளியும் 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வழக்கம் போல் உங்களுக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 to 10 நிமிஷம் போல் நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 முறி தேங்காய், 2 டீஸ்பூன் போல் உடச்சக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குழம்போடு சேர்த்துடுங்க. குழம்புக்கு இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான அட்டகாசமான தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.